வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். என்னோட பேர் வந்து ராமச்சந்திரன். நண்பர்களே, நம்ம உலகத்தில் பல்வேறு இடங்களில் பல்வேறு மலைகள் இருக்குது. மலைகள் வந்து எல்லாருக்கும் ஒரு பிடிச்ச பிளேஸாகவும் இருக்குது. ஆனால் உலகத்திலேயே ரொம்ப 5 உயரமான ரொம்ப ஆபத்து நிறைந்த மலைத்தொடர்களை பற்றி தான் நம்ம இந்த எபிசோடில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க நண்பர்கள், நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா சேனலோட புது அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ நண்பர்களே, நம்ம லிஸ்ட்டில் 5ஆவதாக இருக்கக்கூடிய மலை தொடர் எதுன்னு பார்த்திங்கன்னா மகளூ. இதோட உயரம் வந்து பார்த்திங்கன்னா சராசரியாக 27,838 அடி உயரம் இருக்குது. அதாவது தோராயமாக 8,485 மீட்டர் உயரம் இருக்குது. இது அமைஞ்சிருக்க நாடு எதுன்னு பார்த்திங்கன்னா நேபாளம், திபெத். இந்த 2 நாடும் வந்து இந்த மலைத்தொடர்களை வந்து பங்கு பண்ணுது. மகாலு மலை வந்து ஏறுவதற்கு உலகத்தோட ரொம்ப கடினமான மலைகளில் ஒன்றாக கருதப்படுது. எவரெஸ்ட் சிகரத்திற்கு மேற்க 14 மைல் தொலைவில் வந்து இந்த மகளூ மலைத்தொடர்கள் வந்து அமைஞ்சிருக்கு. செங்குத்தான மலை முகடுகள் நிறைஞ்ச ஒரு மலைத்தொடராக இது இருக்குது. 2019ஆம் ஆண்டில் வந்து 568 பேர் வந்து மகளோட உச்சியை வந்து அடைஞ்சிருக்காங்க. ஆனால் இதில் குறிப்பிடத்தக்க ஒன்று, 48 பேர் வந்து அதோட சரிவுகளில் சிக்கி இறந்தும் போயிருக்காங்க. ஸோ நண்பர்கள், நம்ம லிஸ்ட்டில் 4ஆவது இருக்கக்கூடிய சிகரம் எதுன்னு பார்த்திங்கன்னா லோட்சே. இதோட உயரம் என்னென்னு பார்த்திங்கன்னா 27,940 அடி, அதாவது 8,516 மீட்டர். இது அமைஞ்சிருக்க நாடு எங்கன்னு பார்த்திங்கன்னா நேபாளம், திபெத். எவரெஸ்ட் சிகரத்திற்கு ரொம்ப அருகாமையில் இருக்கனால லோட்சே வந்து ஒரு நன்றாக அறியப்பட்ட மலையாக கருதப்படுது எல்லோராலையும். 1955ஆம் ஆண்டு முதல் மலை உச்சியில் வந்து ஏறும் முயற்சி வந்து நடந்துக்கிட்டே இருந்திருக்கு. சுவிஸ் ஏறுபவர்களான ஃப்ரிட்ஸ் லூசிங்கர் அண்டு ஏர்னஸ்ட் ரைன்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து முறையாக இந்த சிகரத்தில் வந்து ஏறி இருக்கிறாங்க. ஸோ நம்ம லிஸ்ட்டில் நம்பர் 3யில் இருக்கக்கூடிய மலைத்தொடர் எதுன்னு பார்த்திங்கன்னா கஞ்சன்ஜங்கா. இதோட உயரம் வந்து பார்த்திங்கன்னா 28,169 அடி, அதாவது 8,586 மீட்டர். இது அமைஞ்சிருக்க நாடு எதுன்னு பார்த்திங்கன்னா நேபாளம், இந்தியா. கஞ்சன்ஜங்கா இந்தியாவோட மிக உயரமான மலைச்சிகரம். 1552 வந்து உலகினோட மிக உயரமான மலையாக கருதப்பட்டிருக்கு. இந்த மலை வந்து நேபாளம், இந்தியாவை வந்து கடந்து ஒரு புனிதமான மலையாக வந்து கருதுகிறாங்க. 1955 ஆண்டு பிரிட்டிஷ் பயணத்தின் ஒரு பகுதியாக இருந்த ஜோ ப்ரவுன், சார்ஜ் பேன் அவங்க வந்து முறையாக 1955 வந்து இந்த மலைத்தொடரை வந்து ஏறி இருக்கிறாங்க. நம்ம லிஸ்ட்டில் 2ஆவது இருக்கக்கூடிய மலைத்தொடர் எதுன்னு பார்த்திங்கன்னா K2. இந்த மலைத்தொடர் வந்து பார்த்திங்கன்னா இதோட உயரம் வந்து 28,251 அடி, அதாவது 8,611 மீட்ரு. இது அமைஞ்சிருக்க நாடு எதுன்னு பார்த்திங்கன்னா பாகிஸ்தானும் சைனாவும் ஷேர் பண்ணுறாங்க. உலகத்தோட மிக கடினமான மலைகளில் வந்து ஒன்றாக இது இருக்குது. அடிக்கடி வந்து கடுமையான புயல்கள் வந்து இந்த மலைகளில் வந்து ஏற்பட்டுக்கிட்டே இருக்குமா. எவரெஸ்ட் சிகரத்தில் அடைஞ்சவர்கள் வந்து K2 சிகரத்தை வந்து வெற்றிகரமாக சாதனை படுத்துகிறவங்கள எண்ணிக்கையோட ஒரு பகுதி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. K2 வந்து பார்த்திங்கன்னா காரகோரம் அப்படிங்கிற மலைத்தொடரில் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ நண்பர்கள், நம்ம லிஸ்ட்டில் முதலாவதாக இருக்கக்கூடிய சிகரம் எதுன்னு பார்த்திங்கன்னா எவரெஸ்ட் சிகரம். உயரம் வந்து பார்த்திங்கன்னா 29,32 அடி, அதாவது 8,849 மீட்டர். இது அமைஞ்சிருக்க நாடு எதுன்னு பார்த்திங்கன்னா நேபாளம், திபெத். அதாவது எவரெஸ்ட் சிகரம் வந்து உலகத்தோட மிக உயரமான மலைகளில் வந்து ஒன்றா இருக்குது. இது முதல்ல சர் எட்மண்ட் ஹிலாரி அண்ட் டென்சிங் நோர்கே அவங்க வந்து 1953 வந்து முறையாக ஏறி சாதனை படைச்சிருக்காங்க. அந்த டைமில் வந்து இதோட உச்சி அடைந்தது மலையேற்றத்தில் வந்து பெரிய சாதனைகளில் ஒன்றாக கருதப்படுது. இன்றைக்கும் இமயமலையில் அமைஞ்சிருக்க எவரெஸ்ட் வந்து ரொம்ப காலமாக புனிதமான ஒரு சிகரமாகவும் கருதப்பட்டு வருது. அதோட திபெத்திய பெயர் வந்து எதுன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா சொமாலுங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. உலகின் தாய் தெய்வம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே நண்பர்களே, நம்ம இந்த எபிசோடில் பார்த்த உலகத்தோட 5 உயரமான சிகரங்கள், மலைகளை பற்றி உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். நம்ம எபிசோடில் வர வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.